வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க. அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் அதாவது கிட்டத்தட்ட 350 கொஷின் இருக்குது. இதுவரையும் 130 140 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அதாவது பீரியாரிட்டி பேஸில் யார் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பீரியாரிட்டி பேஸில் வந்து நான் வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்த அதாவது அவங்க கொஷினுக்கு கீழே வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வீடியோவுடைய லிங்க் நான் வந்து போட்டுக்கிட்டு தான் வரேன். ஸோ எல்லா கொஷினுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். வினோத்குமார் ஃப்ரம் கும்பகோணம். ஐ பாட் இண்டிகோ பெயிண்ட்ஸ் 1038 ரூபா அப்படின்னு போட்டுக்கிறாரு. இப்போ வந்து 947 ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அதாவது இந்த கொஷின் அவர் வந்து ரைஸ் பண்ணினது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து 947 ருபீஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 750 ருபீஸ் இருக்குது. அதாவது இண்டிகோ பெயிண்ட்ஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து 2021 பிப்ரவரியில் வந்து லிஸ்டிங் வந்தாங்க. 2600 ரூபாயில இருந்துட்டு அதிகபட்சமே வந்து 2600 தான் போயிருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கு வந்துருக்குது. இப்போ வந்து வார் நடந்துட்டு இருக்குது. க்ரூடு வேறு, அதாவது பெயிண்ட்டுக்கு வந்து மெயின் ரா மெட்டீரியலே வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு தான். இப்போ இந்த இஷ்யூலாம் இருக்கிறதுனால பெயிண்ட் கம்பெனி எல்லாமே வந்து ரேட் குறைஞ்சிட்டு வருது. பட் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அதாவது அவங்களுடைய டோட்டல் அசட் கிட்டத்தட்ட 1422 crore இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டு லாஸ்ட் இயர் 144 crore கொடுத்துருக்குறாங்க. 2020க்கு முன்னாடி லாஸில் இருந்தவங்க இப்போ வந்து 150 crore வந்து இயர் ஆன் இயர் வந்து ப்ராஃபிட் வந்துருக்குறாங்க. பட் இதனுடைய வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஸ்டாக்குடைய பிஇ இன்னமும் வந்து 23ல் இருக்குது. 750 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னமும் வந்து ஸ்டாக்குடைய பிஇ பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 23ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவும். இதை பொறுத்தவரையும் இப்போ அதாவது நீங்கள் அங்கே ரேஞ்சில் வாங்கிட்டீங்க, ஒரு 600 ரூபாய் வரும்போது நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆவரேஜ் ரேட்டுக்கு மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் 600 ரூபாய் வரும்போது அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆவரேஜுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேதுபதி கத்தார்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிடுறாரு. போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் ஹேவ் டு ஆன் திஸ் டைம் ஆர் நாட் இன் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போட்டுக்கிறாரு. அவருடைய ஐடி ஹோல்டிங்ஸ் வந்து 21% இருக்குது ஓவராலாக மார்ச் 2022லேருந்து. எல்லா செக்டாருமே வந்து 80% நியர்லி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு. HCL டெக் 35 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு, 1000 ருபீஸ் வாங்கிக்கிறாரு. 46% ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்லாம் போட்டிருக்காரு. டிசிஎஸ் வந்து ஆவரேஜ் பண்ணட்டுமா, 14% லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 20% லாஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐடி ஸ்டாக்ஸை வந்து இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஆந்த்ராபிக், ஏஐ இந்த இதெல்லாம் வந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோவா ஃபியூச்சர் இருக்கிறதுக்கு உண்டான கிளாரிட்டி இது வரையும் கிடைக்கல. அதனால் ஐடி ஸ்டாக்கை பொறுத்தவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது தெரியல, எதையும் மென்ஷன் பண்ணலை. அப்படிங்கும்போது எக்ஸப்ட் ஐடி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி பேங்க்கு, பிஎஸ்சி ஸ்டாக்கு, அதுக்கு அடுத்ததாக வந்து எல்என்டி, ஹெச்ஐஎல், டிஃபென்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஓகே, சேலம் ஃபாலோவர்ஸுக்கு மீட்டிங் வேணும் சார், எனி ஐடியா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கண்டிப்பாக சேலம் ட்ரேடர்ஸுன்னு ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நான் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். அதாவது சின்னதாக ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம், ஒரு லஞ்ச் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கிறேன். யூடியூப்பில் ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து 17,000 பேர் வரணும். 17,000 பேர் யூடியூப்பில் வந்துட்டாங்கன்னா 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் மீட்டிங்லாம் வச்சிடலான்னு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் எப்படியும் ஒரு 4-5 மொபைல் வச்சுருப்பீங்க, எல்லாத்துலேயுமே எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்களேன். காசாக பணமா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபண்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து தயா சுமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஐயா, என்னிடம் 2 லட்சம் முதலீடு உள்ளது. நான் பங்குச்சந்தையை முதலீடு செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் எவ்வளோ கட்டணம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கிறாரு. 2 லட்சம் முதலீட்டுக்கு, அதாவது முதலீடு பண்ணுறதுக்கு எனக்கு கட்டணம்லாம் தேவையில்லைங்க. நான் வந்து ஃப்ரீ அட்வைஸாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி 2 லட்சம் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க.
கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறீங்கன்னா அது வந்து 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுக்காங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு ஒரு 2,00,000 கவர் ஆகிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300068384. இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியா கொடுப்பேன். ஒருவேளை 10 லேக்ஸுக்கு மேலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து கன்சல்டிங் ஃபீஸும் வாங்கிக்குவேன். ஏன்னா கன்சல்டிங் ஃபீஸ் இல்லாமல் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணால் அது வந்து ரொம்ப சீப்பாக நினச்சிக்கிறேன். ஓகே வந்தால் வந்து காசு வாங்குறது இல்லை அப்படின்னா அது வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை. கன்சல்டிங் ஃபீஸ்னு கொஞ்சம் மினிமமாக வாங்கினோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்குறோம். அப்போ அவர்கிட்ட கன்சல்டிங் வாங்கினா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பிலோ 2 லேக் 3 லேக் 5 லேக் வரையும் பண்ணுறதுக்கு நான் வந்து கன்சல்டிங் ஃபீஸ் வாங்க மாட்டேன். நான் வந்து ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணிடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஜபாஸ்டின் அப்படின்ட்டு கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு. பிப்ரவரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் வைத்தது சரியா தவறா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதில் தவறு எதுவும் இல்லைங்க. அதாவது பட்ஜெட்டு ஒரு பெரிய ஈவெண்ட். இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம எக்கனாமிக்கில் பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஹோல்டிங்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது பட்ஜெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து ரியலைஸ் பண்ணணும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. இல்லை ஏதோ நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு செல் பண்ணுவாங்க. ஸோ ரைட் டைம் டு டேக் த டிசிஷன். அந்த ரைட் டைமில் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்காக பட்ஜெட் நீங்கள் வந்து எந்த கிழமை வந்தாலும் அவங்க வந்து மார்க்கெட் வைப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து வைக்கிறது பரவாயில்ல தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ஹெச்பிகே செந்தில் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஆக்சுவலாக யாராவது கொஷின் ரைஸ் பண்ணுறதா வந்து உங்கள் நேம் போடுங்க. எந்த ஊர்லேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஊர் பேரை போடுங்க. நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஐடிலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், நவ் யூர் டேஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஏர்ன் மணி இன் மார்க்கெட். அது உண்மைதாங்க. மார்க்கெட்டில் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப குதிரை கும்பாக இருக்குது. பிரேக் அவுட் ஸ்டாக் ஆல்சோ நாட் ஒர்க்கிங் குட். மார்க்கெட் ஏறினா தானே பிரேக் அவுட் ஸ்டாக் ஏற முடியும். இப்போ வந்து பிரேக் டவுன் ஸ்டாக்கை தான் வந்து பார்க்கணும். ட்ரம்ப் பிளேடு இன் மை வாரி எனர்ஜி ஸ்டாக்கு. ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஈரோட்லேருந்து சொல்லியிருக்காரு. ஈரோட்லேருந்து ஸ்வான் ஃப்ரம் ஈரோடு. ஓகே, ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட்டு அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்தால் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட் வியாரிஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து பிரேக் டவுன் தான் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம வந்து கேஷ் செக்மெண்ட்டில் போய் செல் பண்ண முடியாது. ஓகேங்களா? கேஷ் செக்மெண்ட்டில் செல் பண்ணால் அன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் தான் செல் பண்ணணும். அப்போ ஃபியூச்சர் செக்மெண்ட்டுக்கு போகும்போது ரிஸ்க் அதிகம், கேபிட்டல் அதிகமாக வேணும். ஓகே, அதை பற்றி பேச வேணாம். வாரி எனர்ஜியில் ட்ரம்ப் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அதை ட்ரம்ப் ப்ளே பண்ணுறாருன்னு தெரியாது. வாரி எனர்ஜியில் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து 40% அவங்களுடைய ரெவன்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா யூஎஸ்ஏல இருந்தோம். அங்கே தான் வந்து சோலார் பேனல் வந்து அவங்க வந்து அக்ரெசிவாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதனால வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு டேரிஃபோ இல்லை அப்படின்னா சோலார் பேனலுக்கு ஏதாவது டியூட்டி எக்ஸிஸ் டியூட்டி இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து வாரி எனர்ஜி வந்து இம்மீடியட்டாக அஃபெக்ட் பண்ணும். பட் வாரி எனர்ஜியை பொறுத்தவரையும் இந்த ஸ்டாக்லாம் வந்து இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 15% இறங்கிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டாக் இன்னமும் வந்து 3200 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை மறுபடியும் வந்து நிஃப்டி 26,000 போகும்போது இந்த ஸ்டாக் வந்து ஐ திங்க் 5,000 ருபீஸை கிராஸ் பண்ணியிருக்கும். அதனால் வாரி எனர்ஜியில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு. இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் மணியன் ஈரோட்லேருந்து கேட்டுக்கிறார். ஆப்ஷன் மார்க்கெட்டின் ஓவர் ட்ரேடை தவிர்ப்பது எப்படி? இது நான் பல வீடியோவில் சொல்லிட்டேங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சரில் பாருங்கள், கிளியராக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்காக வந்து மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்தை நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் என்னுடைய லாஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சரில் பாருங்கள், நான் வந்து கிளியராக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து வினோத் குமார் சாமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது சேலத்துலேருந்து. Some months back, in one of your video, you have mentioned about seminar at Coimbatore. Is that over or not commenced அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னு சொன்னேன். அந்த ஈவெண்ட்டில் வந்து லிமிட்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து என்னுடைய டெலகிராமில் என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன்.
இதுலேருந்து கொஞ்சம் என்ரோல்மெண்ட் பண்ணலான்னு. பட் அவங்க வந்து லிமிட்டெட் ஷீட் அப்படிங்கிறனால அந்த புரோக்கர் ஆஃபீஸ்லேயே வந்து அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நான் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட் மதுரையில் நடக்குது. இதுவும் வந்து ஒரு காலேஜ் சார்பாக தான். அவங்க காலேஜில் வந்து ஸ்டாஃபுங்க எல்லாமே சேர்ந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஈவெண்ட்டில் லைக் அந்த மெம்பர்ஸ் பர்டிகுலர் டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து வெளியே பப்ளிஷ் பண்ண முடியாது. இது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் நடக்க போகுது. அப்படிங்கும்போது அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். இல்லை சீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட சோசியல் மீடியாவில் நான் போடுவேன். ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் கமிட்டடாக போகிறதுனால அது வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. எனிவே நானே வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம். ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து கோவிந்தசாமி திருச்சியிலிருந்து கேட்டுருக்கிறாரு. அர்ஜுன் சார், ₹1000 மேல உள்ள நீண்ட நாள் அடிப்படைக்கு சொல்லுங்க ஒரு 10 கம்பெனி சொல்லியிருக்காரு. 10 கம்பெனின்னா ஒரு 20, 30 கம்பெனி கூட சொல்லலாம். ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நல்ல மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறனால இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்க்கலாம். எல்&டி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சிடிஎஸ்எல், அதுக்கு அடுத்தது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். இது வந்து நியர்லி ₹900 வந்துருச்சு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸு, பேங்க்ல பொறுத்தவரையும் பிஎஸ்சி பேங்க்ல ஸ்டேட் பேங்க் அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைவேட் பேங்க்ல பொறுத்தவரையும் ஐசிஐசி பேங்க் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே அக்யூமுலேட் பண்ணலாம். ₹1000 மேலேன்னு இல்லை, ₹1000 கீழே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிலாம் இருக்குது. லாஸ்ட் இயர் 2025ல் நான் ரெக்கமெண்ட் பண்ண 12 ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் தீபாவளி வீடியோவில். அதில் போயிட்டு பாருங்க. அதில் வந்து ₹1000 மேலே எந்த ஸ்டாக் இருக்குதோ அதை வந்து டாமினேட் பண்ணுங்க. ஓகே. முத்துக்குமரன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டுக்கிறாரு. ஐயா வணக்கம். நாம் பயன்படுத்தும் ஆப் புரோக்கருக்கு நமக்கு முன்னரே கால் சைடு புட் சைடு மார்க்கெட் போகும் என்று தெரிந்து கொள்ள அவர்களுக்கு வேண்டியவர்களோ காலர் புட் அதிகமாக வாங்கி இதில் ஏதேனும் தில்லாலங்கடி செய்ய வாய்ப்புண்டா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றலாம் புரோக்கர்ஸ் வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் அவங்க கிட்ட வந்து ஒரு லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹெச்என்ஐ கிளைண்ட் இருக்கிறாங்க, இல்லை எஃப்ஐஸ் அவங்க கிட்ட ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு புரோக்கர்கிட்ட அப்படிங்கும்போது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய டீம், அதாவது அதுக்கு நல்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க, சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஎம்எஸ் டீம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போடுற ஆர்டர் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ்லேயும் ஒரு டீம் இருப்பாங்க. இவன் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்க, கால் ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும். பட் இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது தான் வந்து புரோக்கருக்கு வந்து முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் அவங்க வந்து அதெல்லாம் வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ஈரோட்லேருந்து கேட்டுருக்காரு. பார்த்தா ஈரோட்டில் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களாட்டு. ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட 3 கொஷின் வந்துருச்சு. ஹாய் அர்ஜுன் சார், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை விடுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் மஷாகான் டப்ஷிப் வாங்கியிருக்கிறேன். 2250 விலை உயருமான்னு கேட்டுக்கிறாரு. அதாவது கொச்சின் ஷிப்யார்டு, பாரத் டைனாமிக் எல்லாமே டிஃபென்ஸாக வாங்கிட்டாரு. இது வந்து ஏறுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி ப்ரொமோட்டர்கிட்ட மினிமம் 50% மேலே இருக்க வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னு சொல்லிக்கிறீங்க. பிஎஸ்சியில் ப்ரொமோட்டர் இல்லையே. அதாவது சம் கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் இருக்க மாட்டாங்க. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ப்ரொமோட்டர் கிடையாது, எல்என்டியில் ப்ரொமோட்டர் கிடையாது. பட் அந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அதாவது வாஸ்துபடி வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. வாஸ்துபடி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்ட முடியாது. வாஸ்துபடி ஒரு 5-6 அம்சங்கள் வீட்டில் இருந்தால் சரி. அதாவது ஈசானி மூலையில் இது இருக்கணும், குபேர மொழியில் எப்படி இருக்கணும், வாயு மொழியில் எப்படி இருக்கணும், அக்னி மொழியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். வாஸ்துவில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு வீடு கட்ட முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா இருக்கிற எல்லா காரணத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்குமே வாங்க முடியாது. அதனால வந்து ரொம்பவும், அதாவது நம்ம கல்யாணத்துக்குலாம் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க. 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தணும் அப்படின்னா அவன் வந்து 60ஆம் கல்யாணம் தான் பண்ணுவான். ஓகேங்களா?
ஸோ 10க்கு ஒரு 7 பொருத்தம் வந்தால் போதும். அதில் வந்து முக்கியமான பொருத்தம், இந்த கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க, மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருத்தம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாத்தையுமே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது அதில் ஒரு முக்கியமான பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கு, அதுக்கப்புறம் பிளிச் பண்ணிக்கிறாங்களா, கடன் வாங்கிக்கிறாங்களா, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது. ஸோ இதை மட்டும் அதில் வந்து முக்கியமான அம்சம்லாம் எது ஓகே நல்லா இருக்குது அப்போ அது வாங்கலாம். அப்படிங்கும்போது பிஎஸ்சியில் வந்து 50% ப்ரொமோட்டர் இல்லை, அதுக்கு வந்து ப்ரொமோட்டரே இல்லை, ஆனால் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி எல்என்டி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்குன்னு வந்து அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரியே போயிட்டு இருக்கக்கூடாது. அப்படி திருப்பி திருப்பி பார்க்கணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.